ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மந்த் எண்டுன்றதுனால இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஆஃப் டே தான். அதனால் காலையில் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுற வேலை இல்லை. லேட்டாக தான் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து குழி பணியாரம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கார குழி பணியாரம் தான். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. குழி பணியாரம் வந்து எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து அப்படியே முழுசாக வைக்காமல் நல்லா பிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சட்னி ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே அதை சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி வந்து என்ன சட்னி நான் ரெடி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், பொட்டுக்கடலெல்லாம் போட்டு காஞ்ச மிளகா வந்து நிறைய போடணும். காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அடுத்து குழி பணியாரத்தை வந்து கடலை எண்ணெயில் ரெடி பண்ணணும். அப்போ வந்து அந்த ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் அந்த காரம்லாம் அப்படியே அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை எண்ணெயில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த கலரும் நல்லாயிருக்கும், பணியாரத்தோட கலரும். சேம் டைம் அந்த ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்குமா, இன்னும் கொஞ்சம் வந்து உள்ளே இறங்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அவ்வளோதான். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதியம் லஞ்ச் வந்து ரெடி பண்ணல, இதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு மதியம் லஞ்ச் வந்து என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, நல்ல கலராக. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த கடலை எண்ணெய் தான். எல்லா எண்ணெயிலுமே செய்யலாம், இருந்தாலும் அந்த ஃப்ளேவர் வந்து வராது. அந்த டேஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக கடலை எண்ணெய் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். பாய்.